விஜய் சாரோட அந்த பர்த்டே எங்க எல்லாருக்கும் விஜய் சாரை இளைய தளபதி விஜய்ல இருந்து இப்போ தாவேகா தலைவர் விஜய் வரைக்கும் தெரியும். ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப இவர் தமிழ் சினிமால கதாநாயகனா அறிமுகமாவது இவரெல்லாம் ஹீரோ மெட்டீரியலே இல்லப்பான்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஒரு காலம் வந்தது. இவர் தான் தமிழ் சினிமாவோட முகம்னு சொல்ற அந்த காலத்தை எப்படி சார் உருவாக்குனாரு? அவர் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவாருன்னு நாங்க யாருமே கணிக்கல. ஒரு பெரிய நடிகரா அவர் வருவாருங்கிறது தெரியும். ஆனால் இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சரா பின்னாளில் அவர் வருவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அது ரொம்ப பழைய சம்பவம். ஒரு பிரபலமான பத்திரிகையில் அவர் குறித்து வந்த அந்த விமர்சனம், அதை அவங்க அப்பா பெரிய அளவு ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு அவருடைய படுக்கறையிலே கொண்டு போய் மாட்டினார். ஒவ்வொரு நாளும் இதை பாரு, இதுதான் உனக்கு தன்னம்பிக்கை தரணும் அப்படின்னு கொண்டு போய் மாட்டினாரு. அதுவே அதே நிறுவனம் அவரை கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துச்சு. உங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் வளர்ந்தாரு. ரஜினி சாரை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ரஜினி சாரை தாண்டி எப்படி மார்க்கெட் அவரால் உருவாக்க முடியுது? ஒரு பெரிய காந்தம் மாதிரி அவர் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரையும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ கூட்டம் கேரளாவில் வருது, அவ்வளோ கூட்டம் ஆந்திராவில் வருது. இது வேற யாருக்குமே நடக்காத ஒரு அதிசயம். இப்போ இவருக்கு அங்கே கொடுக்குற வரவேற்பு நாம இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம்னா இல்லை. ஏன்னா அவ்வளோதான். அப்போ இவருடைய கரிஷ்மா இருக்குல்ல, அது ஒரு புயல் வேகத்தில் அப்படியே போகுது. எல்லா 6 மணி ஷூட்டிங்னா வித் மேக்கப்போட 5:50 உட்கார்ற ஒரு நபர் அவர் இருந்திருக்கிறார். அவர் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சரா உட்கார்ந்த பிறகும் தன் வேலையை தான் அவர் சரியா செய்வார். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறது, மணிக்கணக்கில் உங்க முன்னாடி பேசுறது, அதெல்லாம் அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அந்த ஸ்டைலை அவர் மாத்திக்கவும் மாட்டார். அதை எப்பவுமே சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ் சினிமாலேருந்து யாராவது ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அவங்களால பெரிய அளவில் ஒரு ரீச் இருக்காது, அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு எழுதப்படாத ஒரு சட்டம் அந்த சட்டத்தை உடைச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாலேருந்து யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தால் விஜய மாதிரி ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு வரலாறை உருவாக்குனாரு. 2 பெரிய திராவிட கட்சிகளுக்கு அவங்கள தாண்டி விஜய் சாரால் எப்படி ஜெயிக்க முடியுது? அதாவது பர்சனலா முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அவர் எதிரியா நினைச்சிருந்தா ஏன் அவரை போய் பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க? இது வேற அது வேற நினைக்கிறாரு. அவருடைய தோல்வியே ஒரு ஃபீல் பண்ணிருக்காரு. ஐயோ அவர் தோத்துட்டாருன்னு வருத்தப்பட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இவர் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. அதனாலதான் 2500 ரூபா மகளிர் உதவித்தொகை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பண்ணிட்டாருன்னா எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? நீங்க பண்ணவே முடியாது. ஒரு வாரம் தாண்ட மாட்டாரு, 10 நாள் தாண்ட மாட்டாரு. நீங்க சூப்பர் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப 717 கடைகளை மூடினாரு. கணக்கு காட்டுன்னு கேட்டாங்க. அதை இன்னைக்கு லிஸ்ட்ல கொடுத்துட்டாங்க. சிந்திக்க விடாம அடிக்கிறது ஒருத்தர். நீங்க சிந்திச்சாதானே வேலை செய்வீங்க. நாலாபுரத்துல இருந்து அடிக்கிறது அப்படியே என்னத்தையாவது சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வேலையே செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்றதுக்கு தான் டைம் வரும். பட் அதுல தெளிவா இருக்காரு. நீங்க எல்லாம் பொம்மை முதல்வர்னு சொன்னா கூட உங்களுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தருக்கான பதில் சொல்றதை விட செயலால் காட்டுறாரு. இதோட முடிய போறதில்லை. இன்னும் நிறைய இருக்கு. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் சாரோட அந்த பர்த்டே சார் எங்க எல்லாருக்கும் விஜய் சாரை இளைய தளபதி விஜய்ல இருந்து இப்போ தாவேகா தலைவர் விஜய் வரைக்கும் தெரியும். ஆனா இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஜோசப் விஜய்ல இருந்து தெரியும். அவர் முன்னாடி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்கார் சார்? அந்த மாற்றம் அவர் கூட நிகழ்ந்ததா இல்லை அப்போ பார்த்த மாதிரி தான் இப்பவும் இருக்காரு? இல்லை, அவர் ஜோசப் விஜய் ஆனது இப்போதான். ஓகே. அவர் அப்பெல்லாம் விஜய் தான். அவருக்கும் ஜோசப் விஜய் எல்லாம் கிடையாது. ஒரு முறை அச்சுராஜா அவர் யாரு தெரியுமில்ல, அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னோன்னே தான் ஆமா நான் ஜோசப் விஜய் கிறிஸ்தவன்னு போட்டுக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, கிறிஸ்தவருங்கிறது என்ன கெட்ட வார்த்தையா? ஆமா நான் ஜோசப் விஜய்னு அன்னையிலேருந்து அவர் ஜோசப் விஜயா மாறினார்னா ஏற்கனவே இருந்த அந்த பெயரை நாட்டுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் அதற்கு முன்னாடி அவர் விஜய் தான். அவர் எப்பவுமே ரொம்ப சாஃப்டான, அமைதியான, அதிகம் பேசாத ஒரு மனிதர். அவர் நாங்கள்லாம் பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போனோம்னா ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்து பேசுவோம். ரொம்ப ஒரு 10 வரியில் கேள்வி கேட்டால் ஒரு வரியில் பதில் சொல்லுவார். எப்போவுமே பெரும்பாலும் அந்த சந்திப்பு அவரும் அவங்க அப்பாவும் இணைந்து கொடுப்பதாக இருக்கும். நிறையா அவங்க அப்பா பேசுவார், இவரும் நிறையா பேசுவார். பட் என்னென்னா நாம் எதிர்பார்த்த அளவுக்கு பேச மாட்டார். ஸோ அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். எல்லாரையும் சிநேகமாக அணுகிறது எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். கோபமும் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஒரு நிருபர்கிட்ட அவர் பயங்கரமாக கோபப்பட்டதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
ஸோ அதனால் ஒரு ஒரு அவர் வந்து இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வருவாருன்னு நாங்கள் யாருமே கணிக்கல. ஒரு பெரிய நடிகராக அவர் வருவாருங்கிறது தெரியும். ஆனால் இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சராக பின்னாளில் அவர் வருவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி தான் அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து இந்த திராவிட இயக்க தலைவர்கள்லாம் பார்த்துருக்கோம். மைக்கை பிடிச்சாங்கன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் பேசுவாங்க. பட் விஜய்க்கு அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்படி இல்லாமல் பேசக்கூடியவர் அவர் இல்லை. ஆனாலும் அந்த முகம், அந்த கரிஷ்மா, மக்கள் அவர் மீது வைத்திருந்த அந்த அன்பு, இது எல்லாமே சேர்ந்து அவர் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அவர் பேசலன்னு நீங்கள் நாட்டில் பெரிய விமர்சனமாக வைக்கிறாங்க. எங்களுக்கு அதில் ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை. அவரை பொறுத்தளவுக்கு அவருடைய வேலை எதுவோ அதை சரியாக செய்வார். திரைத்துறையில் நீங்கள் போய் கேளுங்க, அவரால் இங்கே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கான்னு கேளுங்க, ஒரு முறை கூட வந்ததே கிடையாது. அவருடைய படப்பிடிப்பில் அவ்வளவு சின்சியராக அந்த கடைசி படம் வரைக்கும், முதல் படத்தில் ஆரம்பித்து கடைசி படம் வரைக்கும் அவரால் டைரக்டருக்கோ தயாரிப்பாளருக்கோ எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. இன்றைக்கி ஷூட்டிங் வர்றதே ஏதோ பெரிய டெலிவரிக்கு போகிறது மாதிரி, கர்ப்பிணி பெண்கள் டெலிவரிக்கு போகிறது மாதிரி நினச்சிட்டு வர்றாங்க பல பேர். அப்படிலாம் அவர் நடந்ததே கிடையாது. 6 மணி ஷூட்டிங்னா வித் மேக்கப்போட 5:50 வந்து உட்கார்ற ஒரு நபர் அவர் இருந்திருக்கிறார். அவர் வந்து இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து உட்கார்ந்த பிறகும் தன் வேலையை தான் அவர் சரியாக செய்வார். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை சண்டை போடுறது, மணிக்கணக்கில் உங்கள் முன்னாடி வந்து பேசுறது, அதெல்லாம் அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். அந்த ஸ்டைலை அவர் மாற்றிக்கவும் மாட்டார். இல்லை சார், இப்போ இவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து கதாநாயகனாக அறிமுகமாகுது. இவரெல்லாம் ஹீரோ மெட்டீரியலே இல்லைப்பான்னு சொல்லி ஒதுக்கி வச்ச ஒரு காலம் வந்தது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து இவர் தான் கதாநாயகன், இவர் தான் வந்து தமிழ் சினிமாவோட முகம்னு வந்து சொல்கிற அந்த காலத்தை எப்படி சார் உருவாக்குனார் அவர்? அதுதாங்க, அது அவருடைய கடுமையான உழைப்பு தான். ஓகே. இப்போ அது வந்து ரொம்ப பழைய சம்பவம். ஒரு பிரபலமான பத்திரிகையில் அவர் குறித்து வந்த அந்த விமர்சனம், அதை வந்து அவங்க அப்பா பெரிய அளவு ஜெராக்ஸ் எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு அவருடைய படுக்கறையிலே கொண்டு போய் மாட்டினார். ஒவ்வொரு நாளும் இதை பாரு, இதுதான் உனக்கு வந்து தன்னம்பிக்கை தரணும் அப்படின்னு கொண்டு போய் மாட்டினார். அதுவே அதே நிறுவனம் அவரை கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்துச்சு. உங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் வளர்ந்தார். பட் அவரை பொறுத்த அளவுக்கு என்னென்னா, நடிப்பு, நீங்கள் வந்து அவர் நடிக்கிறாருன்னு சொல்ல முடியாது. இப்போ பல ஹீரோக்கள் இங்கே இருக்காங்க, நடிக்கும்போது அதை மீறி இது நடிக்கிறாருங்கிறது தெரியும். பட் அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பான ஒரு நடிப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஜனரஞ்சகமான ஒரு வேகம் அவர்கிட்ட. இப்போ இங்கே வந்து பல்வேறு விதமான படங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஹீரோ இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணுவார், இந்த மாதிரி கேரக்டர் தான் அவருக்கு ஒத்து வரும் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் விஜயை பொறுத்தளவுக்கு கமர்ஷியல் ஹீரோ. ஒரு 100 பேர் அவர் அடித்தாலும் நம்புகிற அளவுக்கு தன்னை நிலைநிறுத்தி வச்சுருந்தாரு. அது அவருடைய வேகத்துக்கும் வெற்றிக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஓகே சார். இப்போ அதே மாதிரி இந்த தமிழக அரசியல் களம் இருக்குல்ல சார், அதை வந்து எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, எம்ஜிஆருக்கு பிறகு வந்து தமிழ் சினிமாலேருந்து யாராவது ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால் அவங்களால வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ரீச் இருக்காது, அவங்களால ஜெயிக்க முடியாது அப்படின்னு எழுதப்படாத ஒரு சட்டம் வந்து இருந்தது. அந்த சட்டத்தை உடைச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்தால் விஜய மாதிரி வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு வரலாறை வந்து உருவாக்குனார். 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்குது, அவங்கள தாண்டி வந்து விஜய் சாரால் எப்படி ஜெயிக்க முடிஞ்சுது, அதுவே ஒரு பெரிய மேஜிக்னு வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து அது ஒரு கவர்ச்சின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, அவங்களுடைய திட்டமிடல் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஆக்சுவலாக வந்து பலரும் அந்த தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை அன்னைக்கு கூட உட்காந்து 2 சீட்டு தாண்ட மாட்டாங்கன்னு தான் பல பேர் பேசிக்கிறாங்க. பட் அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. அதை வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட நம்ம ப்ரெசன்டேஷனாக கொடுத்தோம்னா மக்கள் வந்து நம்ம பின்னாடி நிற்பாங்கங்கிறது தெரிஞ்சு ஒன்றா பண்ணாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், தேர்தல் பிரச்சார பாடல்னு எல்லா கட்சிகளும் இங்கே உருவாக்கியிருக்காங்க. ஆனால் உங்கள் விஜய் நான் வர்றேன்னு ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க. அந்த பாட்டு மாதிரி ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு யாருமே போடல. அது வந்து மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சு. அப்புறம் ஒரு மிகப்பெரிய டாக்டிக்ஸ் அவங்க பண்ணது என்னென்னா, எல்லா தொலைக்காட்சிகளையும் அந்த பொதுக்கூட்டங்களை கவர் பண்ண சொல்லியிருந்தா இந்த கொள்கை பாடல் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தே இருக்காது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஷூட் பண்ணி எங்களுடைய அலைவரிசையிலேருந்து உங்களுக்கு தருவோம், நீங்கள் அதை எடுத்துக்கங்க அப்படிங்கும்போது அந்த பாடல் சிதறாமல் மக்கள்கிட்ட போய் சேருது. அப்போ அது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அதாவது ஒரு சினிமா மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி கரெக்டான இடத்துல வந்து உட்காந்தாரு. வியூகம் ஒரு பக்கம் காரணம். இன்னொன்று அவர் சொன்ன மாதிரி, நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் போன பிறகு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு அவர் சொன்னார். அது 1000% உண்மை. அப்போ அந்த காலத்திற்காக அவர் காத்திருக்கிறார். ஒன்று ஒன்றா பண்ணி
ஒரு வீட்டுக்கும் அவர் நுழைந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து தன்னை வளர்த்துக்கிட்டார். அதற்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய திட்டமிடல் இதுக்கு பின்னாடி இருந்துச்சு. அதற்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாக நாம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அரசியலை பார்க்குறோம். ஒரு கட்டத்தில் அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் சாயம் போகும் இல்லையா? இப்போ ஒரே மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு மாற்றம் வேணும்னு நினைப்பாங்கல்ல. அந்த நினைக்கிற காலகட்டமும் விஜய் வருகிற காலகட்டமும் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்துச்சு. அது ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி சார் இப்போ நடிகராக இருக்கும்போது வந்து அந்த டைமில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெரிய மார்க்கெட் வச்சுட்டு வந்து ரஜினி சாரம் சொல்லலாம், கமல் சார் சொல்லலாம், அஜித் சார் சொல்லலாம். இவங்களெல்லாம் தாண்டி ஒரு படி சொல்ல முடியாது, ஒரு 10 படி தாண்டி அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குனார்ல சார். அது எப்படி முடிஞ்சது? இப்போ ரஜினி சாரை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தாருன்னு சொல்லுவாங்க. ரஜினி சாரை தாண்டி எப்படி மார்க்கெட் வந்து அவரால் உருவாக்க முடிஞ்சது? மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும், அங்கேயும் ஒரு பெரிய மார்க்கெட்டை வந்து உண்டாக்குனாரா சார்? இல்லை, அதுக்கு வந்து இயற்கை ஒரு பெரிய காரணமாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து ரஜினியும் கமலுமே வந்து அவங்களுடைய அந்த நடுத்தர வயதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற ஒரு வயதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க கட்டாயமாக இங்கிருந்து ரிட்டையர் ஆகிற சூழல் வந்து தானே ஆகணும். அப்போ அடுத்த தலைமுறை இங்கே வந்துடும். அப்படி தான் அஜித்தும் விஜயும் வந்தாங்க. இதில் அஜித்தினுடைய படம் செலக்ட் பண்ணுறது அது எல்லாமே வேற மாதிரி போயிடுச்சு. பட் இவர் ஃபுல் கமர்ஷியலாக ஒரு படத்தை யோசிப்பார், அவர் விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் பண்ணுவார். அப்போ என்னென்னா ரொம்ப அந்த அஜித் ரசிகர்களை சோர்ந்து போகிற அளவுக்கு ஒரு பக்கம் அவருடைய பின்னடைவு, இவருடைய வேகம், இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ இவருடைய வெற்றியினுடைய சதவீதம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. அதுதான் வந்து அண்டை மாநிலங்களே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குது. எங்கே போனாலும் ஒரு பெரிய காந்தம் மாதிரி அவர் ஈர்க்க ஆரம்பிச்சிட்டார் எல்லாரையும். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ கூட்டம் கேரளாவில் வருது, அவ்வளோ கூட்டம் ஆந்திராவில் வருது. இப்போ இது வந்து வேற யாருக்குமே நடக்காத ஒரு அதிசயம் அது. இப்போ ஆந்திராவிலேருந்து எவ்வளோ நடிகர்கள் இங்கே வராங்க, தெலுங்கு நடிகர்கள் வராங்க. இப்போ இவருக்கு அங்கே கொடுக்குற வரவேற்பு நாம இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம்னா இல்லை. ஏன்னா அவ்வளோதான். அப்போ இவருடைய கரிஷ்மா இருக்குல்ல, அது ஒரு புயல் வேகத்தில் அப்படியே போகுது, எல்லா மாநிலங்களையும் நோக்கி போகுது. விஜய் சார் வந்து இப்போ சினிமாலாம் தாண்டி வந்து இந்த பிரதமர் வேட்பாளருக்கு வந்து போவார்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கா? அப்படி அவர் வந்து இந்த பிரதமர் வேட்பாளராக நிற்கும் போது தமிழ்நாட்டில இருந்து போன ஒரு முதல் பிரதமரா அவர் இருப்பார்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, நம்முடைய கனவு வேணா அதுவாக இருக்கலாமே தவிர, பட் அதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் தான் அதிக எண்ணிக்கையிலான எம்பிகளை வச்சிருக்காங்க. இப்போ அவங்க அங்கே இருக்கிற கட்சி தான் ஜெயிச்சு அது வந்து அங்கிருந்து ஒரு பிரதமர் வருவார். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ இன்னும் சொல்ல போனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்களுடைய அந்த தொகுதி எண்ணிக்கையே குறைக்கணுங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறிட்டு இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே தமிழகத்திலிருந்து ஒருவர் அங்கே போய் கோலோச்ச முடியுமாங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கனவு. பட் அந்த கனவை விஜய் அடைவாரா மாட்டாரான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதே விஜய் 2 சீட்டு தாண்ட மாட்டாருன்னு தேர்தலுக்கு முதல் நாள் வரைக்கும் சொன்னவங்க உண்டு, எண்ணிக்கை அன்னைக்கு சொன்னவங்களும் உண்டு. அப்போ அதையெல்லாம் முறியடிச்சு இங்கே வந்தவர் ஏன் அங்கே போக மாட்டாருங்கிற ஒரு கேள்வி கூடவே வருது. பட் எல்லாத்தையும் காலம் தான் தீர்மானிக்குமே தவிர நாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையிலையோ அல்லது நம்முடைய கனவை அவர் மீது திணித்து நீங்கள் போங்க பிரதமரா ஆகுங்க அப்படின்லாம் சொல்லுவதோ சரியாக வராது. இன்னொன்று அதற்கு அவரும் தயாராகணும். அவரும் இங்கே அரசியலில் நிறையா கற்றுக்கணும். இங்கே தமிழக அரசியலையே அவர் இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. இதற்கப்புறம் இந்திய அரசியலையும் அவர் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகிறதுக்கு பல வருடங்கள் ஆயிரும். பட் அது ஒரு கனவாக இருக்குது. ஓகே சார். இப்போ வரைக்குமே ஆனால் விஜய் சார் கரியரில் எடுத்துட்டிங்கன்னா வந்து அவர் மேலே வைக்கிற விமர்சனம் என்னென்னா, விஜய் சாரோட வளர்ச்சிக்கு வந்து விஜயகாந்த் சார் வந்து உதவினார். ஆனால் அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட மகன்களோட வளர்ச்சிக்கு வந்து விஜய் சார் வந்து எங்கேயுமே வந்து உதவலை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து இப்போ வரைக்கும் வச்சுட்டு இருக்காங்க. இந்த விமர்சனத்தை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லைங்க, சட்டியில் இருந்தால் தானேங்க நீங்கள் எடுத்து தட்டில் பரிமாற முடியும். நீங்கள் அங்கேயே வீக்காக இருக்காங்க. இப்போ அந்த பையன் சண்முக பாண்டியன் வந்து அவருடைய கதை தேர்வு, அவர் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலா, இது எல்லாமே பல கேள்விகள் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு 4 படி ஏறினா தான் மிச்சம் 10 படியை நீங்கள் தூக்கிட்டு போக முடியும். நீங்கள் பள்ளம் பறித்து கீழே நின்றுக்கிட்டே என்ன தூக்கி விடுனா அது யாரும் இருந்தாலும் முடியாது. இன்னொன்று வந்து அவங்க குடும்பமே அதை யோசிக்கலையா? இப்போ திருமதி பிரேமலதா விஜயகாந்த்கிட்ட இல்லாத பணமா? இப்போ அவங்க தன் பிள்ளையை நம்பி ஒரு 50 கோடிக்கு ஒரு படம் எடுக்கிறாங்களா? கிடையாது. இன்னைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா சூப்பரான டைரக்டர்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரவியரசனும் ஒரு டைரக்டர் இருக்கார், படம் இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்காரு. நீங்கள் அவரை கூப்பிட்டு என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணுங்கன்னா பிரமாதமாக ஒரு படம் பண்ணுவார். மகிழ் திருமேனின்னு ஒரு டைரக்டர், அருண் விஜயை வளர்த்து விட்டவரே அவர் தான். அருண் விஜய்க்கு வெற்றிங்கிறதே இல்லை, வெற்றியை முதன்முறையாக உருவாக்கி கொடுத்தவர் மகிழ் திருமேனி.
அவரை கூப்பிட்டு, சார் என் பையனை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் முழுசா, நீங்கள் அந்த பையனை இலக்கிய வைப்பீங்களோ தலைகீழ நிற்க வைப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஒரு 50 கோடி தரேன், அது ஒரு 60 கோடி தரேன், என் பிள்ளைய வச்சு ஒரு நல்ல படம் எடுங்கன்னு அவங்க அம்மா சொல்லலாம்ல. பட் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கே தம் பிள்ளை மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ எங்கேருந்து விஜய் வந்து காப்பாற்றணும்னா நடக்கிற கதையா? ஸோ அதனால் நீங்கள் பாதி தூரம் ஏறி வந்தால் தான் மீதி தூரத்தை அவங்க தோளில் வச்சு சுமக்க முடியும். அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது நன்றி கெட்டத்தனம்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அவர் நீங்கள் வேற என்ன உதவி வேணுமோ செய்வதற்கு தயாராக இருக்கார். நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும்ல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவங்களுடைய வெற்றிக்கு வந்து ஒரு வகையில் வந்து தவைக்கா அப்போ வந்து இந்த விஜய் ரசிகர் மன்றம் வந்து வெற்றிக்கு உதவுனாங்க. அதே மாதிரி கலைஞர் சார் கூட வந்து ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்க. பின்னால் சின்ன மோதல் காரணமாக பிரிஞ்சாங்க, குடும்பத்தோடவே பிரிந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த தேர்தலுக்கு வரப்போ வந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து விஜய் சார் வந்து பயங்கர விமர்சனம் பண்ணாங்க. ஆனாலும் தேர்தல் வெற்றிக்கு பிறகு வந்து எல்லாரையும் போய் மீட் பண்ணுறாரு. அதே மாதிரி இப்போ வரைக்குமே ஜெயலலிதா அவர்கள் குறித்தும் எந்த ஒரு வார்த்தையும் தவறாக பேசினதில்லை, கலைஞர் குறித்தும் எந்த ஒரு வார்த்தை வந்து தவறாக பேசலை. இந்த அரசியலை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். இப்போ இது வரைக்கும் இங்கே பல அரசியல்வாதிகள் இருக்காங்க, அவங்களேருந்து முற்றிலும் மாறுபட்டு அவர் இருக்கார். அவர் ஒரு டார்கெட் ஒன்று வைக்கிறாரு, இவர் மட்டும்தான் நமக்கு எதிரின்னா அதாவது பர்சனல் எதிரி கிடையாது, அரசியல் ரீதியாக அவர் எதிரி. அதாவது பர்சனலாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே அவர் எதிரியா நினைச்சிருந்தா ஏன் அவரை போய் பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்? இது வேற அது வேறுன்னு நினைக்கிறாரு. அவருடைய தோல்வியே அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஐயோ அவர் தோத்துட்டாருன்னு வருத்தப்பட்டிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் முற்றிலும் வேறுபட்ட ஒரு அரசியல்வாதியாக இருக்கார். ஸோ அதனால தான் வந்து திமுகவும் அதிமுகவும் அவருக்கு தொடர்ந்து இழைத்த அநீதிகளை கூட அவர் இன்னைக்கு வெளியில் சொல்ல மாட்டேங்கிறார். ஒவ்வொரு முறையும் அவருடைய படம் வரும் பொழுதும் ஒரு புறம் அதிமுக அரசு அதுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கு, இன்னொரு புறம் திமுக அரசு முட்டுக்கட்டை போட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் இவர்கள் கொடுத்த பெரிய இடையூறின் காரணமாக தான் நாமளே அரசியலுக்கு வரணும்னு நினச்சி வந்தார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அவருடைய பெருந்தன்மையை தான் காட்டுது. ஸோ ஒரு நடிகருக்கு வந்து என்ன தெரியும், ஒரு நடிகர் வந்து நாட்டை வந்து ஆள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே விஜய் சார் வந்து ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து சைலண்டாக வந்து இந்த கமிஷன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. இதை வந்து இந்த பழம் நின்று கொட்டை போட்ட அரசியல் கட்சி தலைவர் கூட இந்த விஷயத்த வந்து பண்ணல. ஆனால் ஒரு நடிகராக வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணுறல சார். அதுதாங்க இவங்க அன்னைக்கு சொன்னார் இல்லையா, நீங்கள் என்ன நிறைய விமர்சனம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணதான் நான் என்ன இன்னும் பெரிய ஆளாக மாற்றி பண்ண அவர் சொன்னார்ல, அதுதான் உண்மை. பாருங்க, இன்னைக்கு மீட்டிங் நடக்குது, 2500 ரூபா மகளிர் உதவித்தொகை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பண்ணிட்டாருன்னா எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? நீங்கள் பண்ணவே முடியாது. ஒரு வாரம் தாண்ட மாட்டார், 10 நாள் தாண்ட மாட்டார். நீங்கள் சூப்பர் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ 717 கடைகளை மூடினாரு, கணக்கு காட்டுன்னு கேட்டாங்க. நீ சும்மா சொல்லாத, 717 கடை எங்கே இருக்குது சொல்லுங்க அப்படின்னாங்க. அதை இன்னைக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்களே, 717 கடையுடைய லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் அதாவது சிந்திக்க விடாமல் அடிக்கிறது ஒருத்தரை. நீங்கள் சிந்திச்சா தானே வந்து வேலை செய்வீங்க. நாலாபுரத்துலேருந்து அடிக்கிறது அப்படியே கச்சன்னு என்னத்தையாவது சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா வேலையே செய்ய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். பட் அதில் தெளிவாக இருக்கார் அவர். நீங்கள் எல்லாம் பொம்மை முதல்வர்னு சொன்னால் கூட உங்களுக்கு உட்காந்து ஒவ்வொருத்தருக்கான பதில் சொல்கிறத விட செயலால் காட்டுறாரு. இப்போ இதோட முடிய போகிறதில்ல, இன்னும் நிறையா இருக்குது, பார்க்கத்தானே போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். என்னடா இது விஜய் சார் பற்றி தெரியாத பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார்.